சார், ஒரு லீகல் ஒப்பீனியன்ங்கிறத எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா, இப்போ ஒரு Amazonலயோ, Flipkartலயோ ஒரு பொருள் வாங்குறோம்னா, கீழ போய் அது என்ன ஸ்டார் ரேட்டிங் இருக்குது? அதுல என்னென்ன கமெண்ட் எல்லாம் குடுத்துருக்காங்க? இந்த ப்ராடக்ட் வாங்குனா சேஃபா இல்லையா? ரிட்டர்ன் பாலிசிலாம் என்னென்ன இருக்குது? இது எல்லாத்தையுமே பார்த்து வாங்குறோம். ஒரு ரூ. 1000 ரூ. 500 பொருளுக்கு. ஆனா லட்சத்திலயும், கோடியிலயும் வாங்குற பொருளுக்கு அப்படி ஒரு ஒப்பீனியன் இருந்தா மட்டும் தான் கரெக்ட் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நான் கேட்கறது என்ன, ஒரு வழக்கு அப்படின்னு வரும்போது எத்தனை வழக்குகள் சராசரி நீங்க ஒரு தோராயமா கூட சொல்லுங்க. எத்தனை வழக்குகள் ஒரு மாதத்துக்கு இந்த லீகல் அதாவது லேண்ட் சம்பந்தமா நடந்துகிட்டு இருக்கும் கோர்ட்ல? பெரும்பாலான வழக்கு வந்து நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் இருக்கும். மற்ற வழக்குலாம் கம்மியாக தான் இருக்கும். நிலத்து இந்த இடத்துல வாங்கினேன், அந்த இடத்துல தப்பா வாங்கிட்டேன், தப்பா டாக்குமெண்ட் போட்டாங்க, இந்த இடத்துல எனக்கு பட்டா கிடைக்கல அப்படின்னு மாறி மாறி நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி வரும்னே கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறினது இல்லை, நான் வந்து வக்கீல் படியே ஏறினது இல்லை. வந்து சொல்லுவாங்க, சார் நான் இதுக்கு முன்னாடிலாம் வக்கீல் எல்லாம் பார்த்ததே கிடையாது, வக்கீல பார்க்கறது பாவமா, அப்படிலாம் கிடையாது. ஓகே, நீங்க வந்து ஒரு இன்சூர் பண்ணிக்கலாம். இன்சூர் எப்படி இன்சூர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம், பாதுகாப்பா ஒரு இடம் வாங்குறோம், நம்ம வந்து நம்ம பணம் பாதுகாப்பா இருக்கு அப்படின்றதுக்கு வந்து நீங்க இன்சூர் பண்றதுக்கு தான் இந்த லீகல்லாம். சட்டத்திட்டமே சட்டம்ன்றது வந்து சும்மா வக்கீல் போட்ட சட்டம் கிடையாது. அரசாங்கம் உங்களுக்காக போட்ட, பொதுமக்களுக்காக போட்ட சட்டம். அந்த சட்டப்படி எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறது தான் அந்த லீகல் ஒப்பீனியன். கண்டிப்பா அது வந்து நன்மை தான் தருமே தவிர என்னைக்குமே தீமையே தராது. அதை மிச்சம் பண்றவங்களுக்கு தான் அது ஆபத்தா இருக்கும்.